முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்து போயிருக்காரு. இது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியும் அதே நேரத்தில் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மூச்சு திணறல் காரணமாக டிசம்பர் 26 இரவு 8 மணி அளவில் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் 9:51 மணிக்கு இறந்து போயிருக்காரு. குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்ட தலைவர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு காரணமாக மத்திய அரசு சார்பில் 7 நாள் துக்கம் அனுசரிப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நாட்களில் எந்தவித அரசு விழாக்கள் நடைபெறாது. மன்மோகன் சிங் மறைவிற்கு அஞ்சலி செலுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு கூடுது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையோடு நடைபெறப் போகுது. பொதுவாக முன்னாள் பிரதமர்கள் மறைந்தால் முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்குகள் நடத்தப்படும். அரசு சார்பில் துக்கம் அனுசரிக்கப்படும். தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் இருந்தப்ப கூட நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மன்மோகன் சிங்குக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அரசு சார்பில் விடுமுறை அறிவிக்கப்படுமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிறைய பேர் மன்மோகன் சிங் அவர்களோட மறைவுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இரங்கலும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். நன்றி.